விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மரக்காணம் மற்றும் புதுச்சேரி சாலை வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சையத் ஹசேன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் சையத், தற்போது அப்பகுதியில் நிலவக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? மேலும் வாகன ஓட்டிகள் என்னென்ன சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள்? நிச்சயமாக சென்னை அருகே வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்தது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வட தமிழ்நாடு புதுச்சேரி கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேலும் வலுவிழக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இருந்த போதிலும் கடலோர மாவட்டமான விழுப்புரம் மாவட்டத்தில் இன்று காலை முதலே கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக திண்டிவனம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான மயிலம், ஒலக்கூர், ஜக்காம்பேட்டை, ஜெயபுரம், தீவனூர், மரக்காணம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலை முதலே கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இந்த கனமழை காரணமாக சாலையின் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. திண்டிவனத்தில் மிக முக்கியமான சாலையான மரக்காணம் சாலை மற்றும் புதுவை சாலை ஆகிய பகுதிகளில் வெள்ள நீர் குளம்பு தேங்கியுள்ளது. இதனால் அவ்வழியாக செல்லும் ஆயிரக்கணக்கான வாகன ஓட்டிகள் மிகுந்த அவதியடைந்து வருகின்றனர். மேலும் இந்த சாலைக்கு அருகே உள்ள மின்வாரி அலுவலகத்திலும் வெள்ள நீர் புகுந்துள்ளதால் மின்சார அலுவலகத்தில் செல்லக்கூடிய பொதுமக்களும் அவதியடைந்து வருகின்றனர். ஒவ்வொரு பருவமழையின் போதும் மரக்காணம் மற்றும் புதுவை சாலையில் மழைநீர் தேங்கி இருப்பது வாடிக்கையாகி வருவதால் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சையத். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.